அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் அமல்ராஜ். நான் ஓட்ஸா கூட்டமைப்பு, அதாவது ஓட்ஸா உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர். இந்த கூட்டமைப்பில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இதில் சுமார் 60,000க்கும் மேற்பட்ட பெண் பணியாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் சுருக்கமாக சொல்கிறோம். அதாவது மத்திய அரசினுடைய தூய்மை பாரத இயக்கம் திட்டம். தூய்மை பாரத இயக்கம் திட்டம் எல்லாருக்குமே தெரியும். அந்த தூய்மை பாரதம் இயக்கம் திட்டத்தின் கீழே ஊரக வளர்ச்சித்துறையில மோட்டிவேட்டர் என்று அழைக்கப்படக்கூடிய சுகாதார ஊக்குநர்கள் 13,000 பேர் இருக்காங்க. நகராட்சி நிர்வாகத்துறையில அனிமேட்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பரப்புரையாளர்கள் அதே தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழே அவங்க ஒரு 4,000 பேர் இருக்கிறாங்க. அதே போல மக்கள் நல்வாழ்வுத்துறையில மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழே சுமார் 13,000 பெண் சுகாதார தன்னார்வலர்கள் இருக்கிறாங்க. இதுல 26,000 தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க. 67,000 தூய்மை காவலர்கள், 5,000 பள்ளி தூய்மை பணியாளர்கள், 40,000க்கும் மேற்பட்ட ஓகிஸ்டி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள். இந்த பணியாளர்கள் எல்லோருமே இந்த ஓட்ஸா கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளாக ஓட்ஸா கூட்டமைப்பு பல்வேறு போராட்டங்களை நடத்தி பல்வேறு அரசாணைகளை பெற்று தந்துள்ளது. தற்பொழுது இந்த அரசிடம் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழே சுமார் 13 ஆண்டுகளுக்கு மேல் ஊரக வளர்ச்சித்துறையில் பணியாற்றக்கூடிய எல்லா வேலைகளும் செய்து வருகிறார்கள். மக்களை தேடி மருத்துவ திட்டத்திற்கு கீழே பணியாற்றக்கூடிய 13,000 சுகாதார தன்னார்வலர் பெண்கள் அந்த ஏரியால வீடு வீடாக சென்று மருந்து கொடுப்பதிலிருந்து தொற்றா நோய்களை எல்லாம் கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகளை வீட்டிற்கே சென்று வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்து வருகிறார்கள். இந்த 3 பேருக்குமான பொது கோரிக்கை ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பதுதான். இதிலே அனிமேட்டர்ஸ் என்று, அதாவது நகராட்சி நிர்வாகத்துறையில் பணியாற்றக்கூடிய அனிமேட்டர்ஸுக்கு பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வருகிற 31/7/2026 உடன் அவர்கள் பணி செய்யக்கூடிய சுமார் 8 சொசைட்டிகளுடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. அந்த சொசைட்டிகளுடைய பதவிக்காலம் முடியும் போது இந்த 4,000 பணியாளர்களும் தங்களை வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. அந்த 4,000 பணியாளர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும். அந்த ஏற்கனவே உள்ள அந்த 8 சொசைட்டிகளையும் கலைத்துவிட்டு அரசு சார்ந்த நிறுவனமோ அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், அவர்களது பணிகளை நிர்வகிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அதே போல தலைமைச் செயலகத்திலே அரசு ஊழியர்கள், அதாவது அரசு நலன் சார்ந்த சங்கங்கள் செல்லும் பொழுது அவர்களை அங்குள்ள காவல்துறையினர் தீவிரவாதிகளை போல நடத்துகிறார்கள். அவர்களை உள்ளே அனுமதிப்பதில்லை. கடந்த ஆட்சியின் போது நாங்கள் தலைமைச் செயலகத்தில் நாங்கள் எளிதாக சென்று வர முடிந்தது. ஆனால் இந்த ஆட்சியிலே நாங்கள் எளிதாக தலைமைச் செயலகத்தில் சென்று ஒரு அமைச்சரையோ ஒரு அதிகாரியவோ சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் வெவ்வேறு ஊர்களிலிருந்து, குறிப்பாக ராமேஸ்வரம், திருவண்ணாமலை மற்றும் பெரம்பலூர் என்று கிருஷ்ணகிரி என்று பல்வேறு மாவட்டங்களில் 3 நாட்கள் 1 வாரம் தங்கியும் நிர்வாகிகள் அங்கே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையை பொறுத்த மட்டிலே அந்த துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தான். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அவ்வளவு எளிதாக சந்திக்க முடியாது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு கீழே கூடுதல் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ககன்தீப் சிங் பேடி அவரும் பிஸியா இருக்காரு. அவரையும் எளிதாக சந்திக்க முடிவதில்லை. நாங்கள் சுமார் 1 மாதம் 2 மாத காலமாக அவரை பார்ப்பதற்கு காத்து கிடைக்கிறோம். ஆனால் அவங்களுடைய பிஏ சார் பிஸியா இருக்காருன்னு சொல்றாங்க. இப்போ 31/7/2026 இந்த பரப்புரையாளர்களுடைய பணி முடிவடைய போது இதற்கு நாங்கள் யாரிடம் சென்று முறையிடுவது என்று தெரியவில்லை. ஆனால் பேரூராட்சிகள் இயக்குநரை சென்று சந்தித்து அதற்கான கோரிக்கை மனுவை அளித்துள்ளோம். அவர் அரசு என்ன கொள்கை முடிவு எடுக்கிறதோ அதை நான் செயல்படுத்துவேன் என்று உறுதியாக கூறியுள்ளார். இந்த அரசை பொறுத்த மட்டும் அதே போல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் கடந்த ஆட்சியில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருடைய அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் என்பது அதே ஊரக வளர்ச்சித்துறையிலே கூடுதல் இயக்குனர் நிலையில் உள்ள ஒருவர் தான் அங்கே அதிகாரியாக இருப்பார். அவர் கடந்த காலத்தை பற்றியும் இந்த அரசை பற்றியும் இந்த திட்டங்களை பற்றியும் நன்கு அறிந்தவராக இருப்பார். அவர் அமைச்சர் அவர்களுக்கு அதனை எடுத்து சொல்வதற்கு வசதியாக இருந்தது. ஆனால் இந்த ஆட்சியில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் அனைவருமே வெவ்வேறு துறை சார்ந்தவர்கள்.
வருவாய்த்துறை, கமர்ஷியல் டேக்ஸ் என்று வெவ்வேறு வெளித்துறைகளிலிருந்து அவர்கள் பணியாற்றக்கூடிய அலுவலர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய குறைபாடுகள் அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. அதாவது புதிய அதிகாரிகள், புதிய அமைச்சர்கள், புதிய அமைச்சருடைய பிஏக்கள் என்று எல்லோருமே புதிதாக திடீரென்று மாறிவிட்டதால் எங்களால் எங்களுடைய கோரிக்கைகளை எங்கே சென்று சொல்வது என்று எங்களுக்கு தெரியல. குறிப்பாக மக்கள் நல சார்ந்த திட்டங்கள், ஊழல் ஒழிப்பு ஆகியவற்றில் இந்த அரசு மிக சிறப்பாக செயல்பட்டாலும் அரசு ஊழியர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இன்னமும் இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே இந்த அரசை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னா, அரசு ஊழியர் நலன் சார்ந்த சங்கங்களை தலைமைச் செயலகத்தில் முறையாக அனுமதிக்க வேண்டும். அதே போல அரசு அமைச்சர்களாக இருந்தாலும், மாண்புமிகு அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அரசு துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்த அன்னைக்கு அந்த சங்கங்களை அழைத்து பேசி அனுப்ப வேண்டும். அதற்காக அவங்க நேரம் ஒதுக்க வேண்டும். குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு மே மாதம் முதல் கடந்த 2 மாதங்களாக நாங்கள் கடிதம் கொடுத்து கொண்டு காத்திருக்கின்றோம். மின்னஞ்சல் மூலம் அனுப்ப சொன்னாங்க, மின்னஞ்சல் மூலமும் அனுப்பி கொண்டு காத்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகள் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட இந்த அமைப்பானது எங்களது கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து எங்களை அழைத்து பேச வேண்டும் என்ற ஒரே ஒற்றை கோரிக்கை. மேலும் இந்த பணியாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். ஊதிய உயர்வு, சீருடை, அடையாள அட்டை. ஒரு கிராமத்தில் கணக்கெடுப்பதற்கோ அல்லது மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் வீடு வீடாக செல்லும் பொழுதோ அவர்களை யார் என்று தெரியாமல் பல இடங்களில் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு முறையான அடையாள அட்டை அரசால் வழங்கப்படவில்லை. உடனடியாக ஊரக வளர்ச்சித்துறையினுடைய சுகாதார ஊக்குநர்கள், நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அனிமேட்டர்ஸ், மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய ஊழியர்களான மக்களை தேடி மருத்துவ பணியாளர், பெண் சுகாதார தன்னார்வலர்கள் ஆகிய 3 பேருக்கும் உடனடியாக அடையாள அட்டை வழங்க வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். இந்த 2 கோரிக்கைகள். அதே போல பரப்புரையாளர்களுக்கு 31/7/2026 பிறகும் அவங்க 10 வருடங்களுக்கு மேல் பணியாற்றியதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மீண்டும் இந்த பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றோம். அதே போல பெரம்பலூர் போன்ற சில மாவட்டங்களில் இந்த பணியாளர்களை, அனிமேட்டர்ஸ், இந்த மாதிரி சுகாதார ஊக்குனர், இந்த பணியாளர்களை நீக்கிவிட்டு நாங்கள் சொல்லும் ஆட்களை போடுங்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் சிலர் அதிகாரிகளை வற்புறுத்துவதாகவும் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. பல ஆட்சிகளில் இந்த குறைபாடு இருந்தது என்று நாம் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். அதே விஷயத்தை ஒரு தூய சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த அரசிலும் அங்குள்ள கட்சி நிர்வாகிகள் அரசினுடைய இந்த பணியாளர் நியமனங்களில் தலையிடக்கூடாது என்று நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். அதனை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அழைத்து அவர்களுக்கு தக்க அறிவுரைகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல தூய்மை பணியாளர்கள் 2013க்கு முன்னால் நியமனம் செய்யப்பட்ட சுமார் 834 தூய்மை பணியாளர்களுக்கு இதுவரை சிறப்பு கால முறை ஊதியம் வழங்கப்படவில்லை. 2013ஆம் ஆண்டு நியமனம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சிறப்பு கால முறை ஊதியம் வாங்கிவிட்ட நிலையில அதற்கு முன்னதாக நியமனம் செய்யப்பட்ட 834 தூய்மை பணியாளர்கள் சிறப்பு கால முறை ஊதியத்தை இதுவரை வாங்கவில்லை. அதே போல தூய்மை காவலர்கள் மாதம் 6000 மட்டுமே ஊதியம் வாங்குகிறாங்க. ஆந்திராவில் திரு ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக பதவியேற்றவுடன் அவர் செய்த முதல் காரியம் அந்த ஆந்திராவில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு 18,000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே அறிவித்தார். அதே போல எளியவர்கள் மீது கருணை உள்ளம் கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களை அழைத்து பேசி இந்த ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய நிர்வாகிகளை அழைத்து பேசி அவர்களுக்கான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல மாதம் 250 ரூபாய் ஊதியம் மட்டுமே பெறக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் ஒவ்வொரு ஊராட்சியிலும் பணிபுரிகிறார்கள். சுமார் 5000த்திற்கு மேற்பட்ட பணியாளர்கள் மாதம் 250 ரூபாய் ஊதியம் மட்டுமே வாங்குறாங்க. அவங்க ஊராட்சியினுடைய கணக்கு எண் 1லிருந்து ஊதியம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த ஆட்சியில ஊரக வளர்ச்சித்துறை இயக்ககத்தால் பிறப்பிக்கப்பட்ட அரசாணை எண் 17இல் இவர்களுக்கு ஊராட்சி கணக்கு எண் 1லிருந்து ஊதியம் வழங்கக்கூடாது என்று ஒரு உத்தரவு வழங்கப்பட்டதால் சுமார் 5000த்துக்கு மேற்பட்ட 250 ரூபாய் ஊதியம் பெறக்கூடிய ஓகிஸ்ட் ஆபரேட்டர்கள் ஊதியம் பெற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளனர். அதையும் இந்த அரசு அழைத்து பேச வேண்டும். நாங்கள் ஒன்றுதான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். அரசு ஊழியர் நலச்சங்கங்களுக்கு என்று பேச்சுவார்த்தைக்கு இந்த மாதத்திலேயே அரசு அதிகாரிகளை வைத்தோ
துறை அமைச்சர்களை வைத்தோ எங்களை அழைத்து பேசுவதற்கு ஒரு நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை, கனிவான வேண்டுகோளை இந்த அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம். அப்படி எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்க மறுத்துவிட்டால் இந்த அரசுக்கு நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்கின்றோம். வருகின்ற வாரத்திலே சட்டமன்றம் கூடிய பிறகு 10/8/2026 திங்கட்கிழமை அன்று நாங்கள் இந்த 1,00,000 பணியாளர்களையும் திரட்டி சென்னையிலே மாபெரும் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாவது எங்களை அழைத்து பேசுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்கு பிறகும் எங்களுடைய கோரிக்கை செவிசாய்க்கப்படாவிட்டால் நாங்கள் 15/8/2026 முதல் இந்த 1,00,000 பணியாளர்களும் உள்ளாட்சி பணியாளர்கள் இந்த 1,00,000 பணியாளர்களும் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்வது என்று நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். அதை இந்த பிரஸ் மூலமாக நாங்கள் இந்த அரசுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.